ஒரு குடிசையில் வாழக்கூட வசதி இல்லாத ஒரு ஏழை சிறுவன் சர்வேஷ் நகரத்தின் மிகப்பெரிய டான் ஏன் அவன் முன் கைகட்டி நிற்கிறார்? ஒரு சாதாரண டெலிவரி பாய். சர்வேஷின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவன் ஒரே இரவில் ஒரு மாஃபியா சாம்ராஜ்யத்தின் தலைவனானான். ஆனால் அவனது குடும்பத்திற்கு இந்த சாம்ராஜ்யம் பற்றி தெரியாது. மேலும் இந்த பொறுப்பை நிறைவேற்ற அவன் தனது அடையாளத்தை மறைக்க வேண்டும். இதை எப்படி அவன் சாதிப்பான்? நேத்து ராத்திரி முழுக்க நீ எங்க இருந்த? தாத்தா, நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டில இருந்தேன். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால தான் அங்கேயே தூங்கிட்டேன். ஏற்கனவே நீ எந்த வேலை இல்லாம வெட்டியா இருக்க, இப்போ உனக்கு இது வேற ஒரு கேடா? சர்வேஷ் ஒரு சாதாரண டெலிவரி பாய் வேலை செய்யும் ஏழை பையன். எதிர்பாராத விதமாக நகரத்தின் பிரபலமான மற்றும் கோடீஸ்வரரின் மகள் வேதிகாவை மணந்தான். ஆனால் இந்த திருமணத்தால் அந்த குடும்பத்தில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. குடும்ப தலைவர் அதியமான் சர்வேஷை வேதிகாவுக்கு கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் சர்வேஷை அவமானப்படுத்த எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவறவிடவில்லை. மாடு மாதிரி நிக்காத, இப்ப நான் வெளியே போறேன். திரும்ப வர்றதுக்குள்ள நீ வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சிருக்கணும், இல்லைன்னா உன் காலம் முறிச்சிருவேன். சர்வேஷுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இந்த அமைதியான உணர்வு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. சர்வேஷ் தனக்காக மேகியை தயாரித்து சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கிவிட்டான். மாலையில் அவன் மனைவி வேதிகா வீட்டிற்கு வந்தபோது சர்வேஷின் அழுக்கான தலையும் சுருக்கமான ஆடைகளும் இருப்பதை பார்த்து உடனடியாக சர்வேஷிடம், நீ எப்போ திரும்பி வந்த? நாள் முழுக்க வீட்டிலே தூங்கிட்டு இருந்தியா? ஐயோ இல்ல, நான் மதியம் தான் வந்தேன். இன்னைக்கு உன் அண்ணன்ட்ட இருந்து உனக்கு போன் ஏதாவது வந்ததா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.